மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவலர் விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி விழுப்புரம் மண்டலத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் ப. நடராஜன், ஆரூவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மா. சத்யானந்தன், சின்னசேலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சு. மணிகண்டன் ஆகியோர் விருது பெறுகிறார்கள். கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் க. நடராஜன், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் வ. பெ. கண்ணன் ஆகியோரும் காந்தியடிகள் காவலர் விருது பெறுகிறார்கள். இவர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் விருதையும் தலா 40,000 ரூபாய் பரிசுத் தொகையையும் வழங்குவார். பருப்பு வகைகளில் தற்சார்பு அடையும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தானிய உற்பத்தியில் தற்சார்பு அடையும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தால் பருப்பு வகைகளின் இறக்குமதி 15 முதல் 20% அதிகரித்துள்ளது. உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க 2025-2026 பட்ஜெட்டில் 6 ஆண்டுகளில் பருப்பு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2030-31ஆம் ஆண்டிற்குள் 370 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிறு வகைகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு 126 லட்சம் குவிண்டால் சான்றளிக்கப்பட்ட விதைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. பருப்பு வகைகளை கூடுதலாக 35 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் விரிவுபடுத்த 88 லட்சம் விதைப்பெட்டி விவசாயிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.